வணக்கமே நண்புக்குரிய நண்பர்களை இப்பொழுதாக நான் நின்று கழித்துக் கொண்டிருக்கிற இடம் பெரிய எல்லாரும் மோத்துவாரம் போட்டு இடம். ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ போட்டுத்தேன். இருந்து அதாவது நன்னீர் கடல் நீருக்கும் இப்ப இணைய போது, அதாவது நன்னீர் கடல் நீரோட சங்கமிக்க போதும். இந்த பாருங்க, இந்த ஓரிரு மனுஷங்க தாண்டி இல்லை, ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள நான் நினைச்சேன் இந்த நன்னீர் கடல் நீரை சங்கமிக்கும் என்று நினைச்சேன். இந்த பாருங்க, நூற்றுக்கணக்கான பேர் நான் பார்த்த வண்ணம் இருக்காங்க. இந்த ஆக்களை காரணம் மீண்டும் சொல்றேன், ஏன் இதை நீங்க நினைக்கக்கூடும். அவசரப்பட்டு வெட்டுறோமா, ஏன் டக்குன்னு வெட்டுறோமான்னு நீங்க நினைக்க கூடாது. தயவு செய்து நீர்மட்டம் அதிகரிக்கிற காரணத்தினால, அது மாத்திரமல்ல நிலத்தடி நீரும் அதிகரித்திருக்கு. அது மாத்திரமில்லாம பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வேளாண்மை பாதிக்கப்பட்ட வண்ணம் இருக்கு. அதே சமயம் கரையோரத்தில் இருக்கிற மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கருத்தில் கொண்டு எங்களுடைய மண்முனை தென்னறிவு பற்றி தவிசாளர் மேகசுந்தரம் மீனவராட்சி தலைமையில இந்த மோத்துவாரம் வெட்டுப்பட்டு கொண்டிருக்கு. 2 ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு போட்டுறாங்க. அது மாத்திரமல்ல, இது வெட்டி முடிஞ்ச பிற்பாடு பல நன்மைகள் இருக்கு. மீனவர்களின் வாழ்வாதாரம் உயரும். அது மாத்திரமில்லாம நன்னீர்ல இருக்கிற அந்த அழுக்கு தன்மைகள் எல்லாம் அப்படியே சொல்லுவாங்க, பழுன்னு சொல்லுவாங்க. அந்த பழுக்கள் எல்லாம் ஓடி நல்ல சுத்தமான தண்ணி வரும். அதாவது ஆறு ஓடையில நல்ல சுத்தமான தண்ணி வரும். என்ன காரணம்னா, கடல்ல இருக்க உப்பு தண்ணி அதுல போய் கலக்கும் போது அந்த கிருமி நாசினி எல்லாம் அழிக்கப்படும். அதனால இந்த மோத்துவாரம் பற்றதால பல ஆயிரக்கணக்கான நன்மைகள் இருக்கு. அந்த நன்மையை கருத்தில் கொண்டுதான் இந்த மோத்துவாரம் வெட்டுப்பட்டிருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கின்ற என்ற உங்கள் அன்பின் செல்வேஷ். நன்றி, வணக்கம்.